ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். அந்த தேவன் வருகையில் இந்த பூமி மகிழுது, ஒளியேற்றும் இதயத்தில் தேவகானம் கேட்குது. வருகையின் காலம் இது, ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். பிறந்திடும் காலம், இதயத்தை நாமும் அலங்கரிப்போம். மேலும் பள்ளமும் நிறைந்த நம் வாழ்வில் சமம் செய்ய இன்றே முயன்றிடுவோம். தீமைகள் கலைந்து நன்மைகள் விதைப்போம், பிறப்பை காணுவோம். ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது திருவருகை காலம், மனதில் சந்தோஷம் பொங்கிடுது இறை பிறப்பின் காலம். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியை பற்றி இன்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி என்பது உண்டு. அந்த மகிழ்ச்சியானது சில நேரங்களிலே மனிதனுடைய கவலை, கண்ணீர், தேவையற்ற சிந்தனைகளிலே முடங்கி போயிருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி என்பது காணாமல் போய்விடுகின்றது. சில நேரங்களிலே இந்த மகிழ்ச்சியை அவைகள் சீர்குலைத்து விடுகின்றன. இயல்பாகவே மனிதன் பிறந்த நாள் முதல் இறப்பு வரை உளவியல் ரீதியாக 6 வகையான பயங்களை கடந்து வர வேண்டியிருக்கின்றது. அப்படி இந்த 6 வகையான பயங்களும் மனிதனுடைய மகிழ்ச்சியை இயல்பாகவே சீர்குலைத்து விடுகின்றன. முதலாவது வகையான பயம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, மனிதன் ஒவ்வொருவருக்குமே எதிர்காலத்தை குறித்த பயம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் இப்படி சாதித்து விடுவனா, என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை நிறைவேற்றி விடுவனா, என்னுடைய வீடை கட்டி முடித்து விடுவனா என்று பல்வேறு வகையிலே எதிர்கால சிந்தனைகளை பற்றிய கவலையிலே மனிதன் முடங்குகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, மனித வாழ்க்கையிலே அடுத்தவர்கள் தன்னை பற்றி என்ன பேசுவார்கள் என்ற ஒரு வகையான பயத்திலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தேவையில்லாத பயம். இது ஒரு வகையான பயம். இயல்பாகவே மனிதனுக்குள்ளாக தன்னை பற்றி தான் பேசுகின்றார்களோ, தன்னை பற்றி தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ என்ற ஒரு வகையான பயத்திலே மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, உடல்நிலை குறித்த பயம். ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த உடலானது இறைவனால் கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு கொடை. ஆனால் இந்த உடலிலே நோய்வாய் பெற்று விடுவோமோ, தன்னுடைய வாழ்க்கை முடங்கி விடுமோ, என்னுடைய உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுமோ என்ற ஒரு வகையான பயத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான்காவதாக பார்க்கின்ற பொழுது உறவுகளை இழந்து விடுவோமோ என்ற பயம். இந்த உறவுகள் நீடித்திருக்குமா, நான் நம்புகின்ற உறவுகள் என்னை நிலைத்து நிற்க செய்யுமா, இல்லை என்னை விட்டு பாதையிலேயே விலகி சென்று விடுவார்களா என்ற ஒரு வகையான பயம் மனிதர்கள் மத்தியிலே தாண்டவமாடிக்கொண்டிருக்கின்றன. அன்புக்குரியவர்களே, ஐந்தாவதாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுமை என்பது உண்டு. வாழ்க்கையிலே நான் முதுமையை எய்துவிட்டால் என்னை யார் பேணி பாதுகாப்பார், என்னுடைய முதுமையிலே எனக்கு யார் உதவி செய்வார், எனக்கு வேண்டியவைகளை யார் உதவி செய்து என்னை பாதுகாப்பார் என்ற ஒரு வகையான முதுமையை குறித்த பயமும் மனிதர்கள் மத்தியிலே இருக்கின்றது. ஆறாவதாக பார்க்கின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, எப்படி ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்பது உறுதியோ அதே போல மரணம் என்பது உறுதி. அழகாக ஒரு மொழி சொல்வார்கள், இந்த உலகத்திலே வெல்ல முடியாத எதிரி யார் என்று சொன்னால் மரணம் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, மரணத்தை குறித்த பயமும் மனிதனை சில நேரங்களிலே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த 6 வகையான உளவியல் ரீதியான பயங்கள் மனிதனுடைய மகிழ்ச்சியை அற்புதமாக சீர்குலைக்கின்றன. அன்புக்குரியவர்களே,
எப்பொழுது மனிதன் தன்னுடைய கவலை கண்ணீரை மட்டும் நினைத்துக் கொண்டு இந்த மகிழ்ச்சியை இழக்கின்றாரோ அந்த நேரத்திலே அவர் மகிழ்ச்சி என்ற அற்புதமான இறைவனுடைய கொடையை மறந்து விடுகின்றார்கள். ஒரு முறை நான் ஒரு 100 வயது மதிப்பு மிக்க ஒரு அருட்தந்தை தன்னுடைய 100வது பிறந்த நாளை மகிழ்ச்சியாக உறவுகளோடு கொண்டாடி கொண்டிருந்தார். அந்த திருப்பலிக்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நானும் மகிழ்ச்சியோடு சென்று அந்த திருப்பலியிலே கலந்து கொண்டேன். அன்றுக்குரியவர்களே, அந்த அருட்தந்தை முகத்துல ஒரே மகிழ்ச்சி. அவர் பல்வேறு வகையிலே நகைச்சுவையோடு பேசி மக்களை எல்லாம் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தார். தானும் மகிழ்ச்சியோக இருந்தார். நான் அருட்தந்தை தனிப்பட்ட விதத்துல பக்கத்துல போய், அருட்தந்தையே, ரொம்ப அருமையா உங்களுடைய நகைச்சுவையும் உங்கள்கிட்ட இருக்க ஒரு மகிழ்ச்சியை என்னால் காண முடிந்தது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டேன். அப்ப அருட்தந்தை சொன்னார், நீங்க எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குங்கள். ஒளியாக இருக்கின்றார், உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இவர் ஏன் ஒளியாக இருக்கிறார் என்று அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை மிகவும் ஆழமாக ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. வாழ்க்கையில மனுஷனுக்கு கவலை, கண்ணீர், பிரச்சனை, சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் இருந்தாலும் மனிதன் இதை கவலையை மட்டுமே நினைத்துக் கொண்டு முடங்கி விடுகின்றார்கள். ஆனால் இறைவன் நமக்கு ஒளியாக இருக்கின்றார். இந்த நம்ம படைத்த இறைவனை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது நம்முடைய கவலை, கண்ணீர் என்ற இருளில் இருந்து நாம் ஒளியை நோக்கி பயணிக்க முடியும். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் யோவான் நற்செய்தி அதிகாரம் 12 இறை திருவசனம் 8-12 சொல்லி இருக்கின்றார், நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று சொல்லுகின்றார். ஆண்டவரை பின்தொடரக்கூடிய ஒவ்வொருவருமே கவலை, கண்ணீர், பிரச்சனை அனைத்திலும் இருந்தும் அவர்கள் கடந்து ஒளியை நோக்கி இருக்கின்றார்கள், ஒளியை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அற்புதமான நேரத்திலே தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே அதிகாரம் 4 இறை திருவசனம் 4 மிக அழகாக சொல்லுகின்றார், எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருங்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கையிலே தூய பவுல் செய்த ஒவ்வொரு பயணத்திலும் சிறைவாசம் என்று பல்வேறு துன்பங்கள் பட்டாலும் அவர் எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருந்தார். எனவே நீங்களும் எப்பொழுதுமே ஆண்டவரை உற்று நோக்குங்கள், ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். இந்த திருவருகை காலத்தின் 3வது ஞாயிறிலே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அற்புதமான இந்த செய்தி என்னவென்று பார்க்கின்ற பொழுது, எத்தனை வகையான உளவியல் சம்பந்தமான மன கவலைகள், பிரச்சனைகள், கண்ணீர் நம்மை ஆட்டி படைத்து நம்முடைய மகிழ்ச்சியை சீர்குலைக்க முயற்சி செய்தாலும் நாம் ஒளியாகிய இறைவனை உற்று நோக்குகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய வாழ்க்கை பயணமும் பாதையும் ஒளியிலே இருக்கும், செம்மையாகும். எனவே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆமென்.